நம்ம இந்த வீடியோல அப்சர்வர் அவேக்கனிங் எப்படி நடக்குதுன்றத பார்க்கலாம். அதாவது விஸ்டம்க்கு போறதுக்கான வழிய நம்ம பார்க்குறோம். நம்ம படிக்கிற விஷயத்த சரியான படிக்கிறது மூலியமா, புரிஞ்சுக்கிறது மூலியமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலியமா லாங் டெர்ம் மெமரிக்கு அனுப்புறோம். லாங் டெர்ம் மெமரிக்கு போறது மூலியமா, அங்க பல விஷயங்கள் அலைன் ஆகுது. பல டொமைன்ல பல விஷயங்கள் அலைன் ஆகுறப்போ, அது பேட்டர்ன் ரெகக்னைஸ் ஆகுது. அந்த பேட்டர்ன் கனெக்ட் ஆகுறப்போ நமக்கு விஸ்டம், அதாவது ஒரு டொமைனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறோன்றப்போ நம்ம படித்த பல சப்ஜெக்டில் இருக்கிற விஷயங்க, அதாவது படிக்கிறது பல சப்ஜெக்டில் இருக்கிற விஷயங்கன்றது நேச்சுரல் லாஸ் தான். அந்த இயற்கை விதிகள், இயற்பியல் விதிகள் நமக்கு ப்ராப்ளம் வரப்போ ஞாபகம் வந்து அந்த அடியில் கனெக்ட் ஆகிறது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒவ்வொரு மரமும், காட்டில் இருக்க மரமும் அடியில் கனெக்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் வேர்களும் ஒன்றுக்கு தேவையானது ஒன்று கொடுத்து உதவிக்கும்ன்ற மாதிரி. அதே மாதிரி தான் வந்து அது சிங்குலாரிட்டியை நோக்கி நம்மளை கொண்டு போகிற ஒரு விஷயன்றது புரிகிற மாதிரி வெளியில் பார்க்குறப்ப பல டொமைன்ஸாக பிரிஞ்சிருக்க நம்ம அறிவு அடியில் கனெக்ட் ஆகிருக்கப்போ லாங் டேர்ம் மெமரியில் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்துக்கான ஸ்ட்ரெயிட்டான சொல்யூஷன் நமக்கு தெரியாதப்போ இயற்கை விதிகளின் அடிப்படையில் சமூக அப்சர்வேஷனில் நமக்கு தெரியறது பர்டிகுலர் பர்சன்ஸோட எமோஷன்ஸோட சார்ந்திருக்கும், லேர்னிங்கோட சார்ந்திருக்கும், கல்ச்சரோட பண்பாடோட சார்ந்திருக்கும், தனிப்பட்ட கேரக்டரோட சார்ந்திருக்கும். ஆனால் இயற்பியல் விதிகளின்படி இருக்கிற விஷயம் நமக்கு கனெக்ட் ஆகிறப்போ, லாங் டேர்ம் மெமரியிலேருந்து நம்ம படித்ததுலேருந்து எல்லாம் கனெக்ட் ஆகிறப்போ நம்ம சரியான சொல்யூஷனை நோக்கி போவோம். அப்படி ஒரு சொல்யூஷன் வர்றதை நம்ம வந்து முற்றறிவிலேருந்து வர சொல்யூஷன், டோட்டல் கான்ஷியஸ்லேருந்து வர சொல்யூஷன்னு சொல்லுவோம். அந்த சொல்யூஷன் நமக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே எப்பொழுதுக்குமே நல்ல ஒரு விஷயமா மாறக்கூடிய, வளரக்கூடிய, எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய விஷயமா, விரியக்கூடிய விஷயமா இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் படித்து காட்டுறேன் நான். இந்த ஏஐ கூட நான் டிஸ்கஷனு, அதனால நம்ம வந்து எல்லாத்தையுமே படிக்கிறதுன்றதை படிக்கிற விஷயமா பார்க்கறது இல்லைன்ற டீப்பான விஷயமா பார்க்குறோன்றதையும் இங்கே பார்க்கலாம். ஒரு அறிவியல் ஒற்றுமை இருக்குது நான் சொன்னதில், அதில் சிறிய திருத்தம் சேர்க்கணும்னு சொல்லுது. லேர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங்னால லாங் டேர்முக்கு போகுது. லாங் டேர்ம் மெமரியில் இருக்கிறப்போ பேட்டர்ன் ரெகக்னைஸ் ஆகுது. பேட்டர்ன் ரெகக்னைஸ் ஆகிறப்போ கிராஸ் டொமைன் இன்டிகிரேஷன் ஆகுது. கிராஸ் டொமைன் இன்டிகிரேஷன் விஸ்டம் ஆகுது. இதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வெறும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கிறது நீண்ட காலம் நிலைச்சிருக்காது. அர்த்தம் புரிஞ்சால் மூளை அந்த தகவல்களை ஏற்கனவே இருக்கிற அறிவோடு இணைக்கிறது. மீனிங்ஃபுல் என்கோடிங்குள்ளே போகுது. அது லாங் டேர்ம் மெமரிக்கு செல்லும் வாய்ப்பு அதிகரிக்குது. லாங் டேர்ம் மெமரியில் பல அனுபவங்களும், கருத்துக்களும், பாடங்களும் சேமிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தகவல் கிடங்கு மாதிரி மட்டும் இல்லாமல் தொடர்புகள் உருவாகும் இடமும் ஆகும். நமக்கு தெரியும், ஏஐ கிட்ட நிறைய டேட்டா இருக்குது. நம்ம கொஸ்டின் கேட்ட உடனே அதில் கனெக்ஷன்ஸ் ஏற்பட்டு நமக்கு ஒரு பதிலாக திரும்பி கிடைக்குது. அதனோட மெமரி இல்லைன்னா நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா நமக்கு பதில் கிடைக்காதுன்னு தெரியும். அதே மாதிரி நம்ம லாங் டேர்ம் மெமரியில் நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு தீர்வு தேவைப்படும் போது அதில் இருக்க விஷயங்கள் கனெக்ட் ஆகி நமக்கு ஒரு சொல்யூஷனாக வெளிவரதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. பேட்டர்ன் ரெகக்னிஷன், ஒரு துறைக்குள் சிங்கிள் டொமைனில் நிறைய தகவல்களை சேகரித்தால் அந்த துறையின் விதிகள், இப்போ டேட்டா நிறைய சேர்த்த உடனே அது பாட்டுன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். நேச்சுரல் லாஸ், அந்த துறையின் விதிகள், ஒழுங்குகள், மறைந்துள்ள பேட்டர்ன்கள் தெரியும். இதுவே எக்ஸ்பர்டைஸ் உருவாகும் நிலை. அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், இப்போ பீரியாடிக் டேபிளில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வைக்கும்போது அதில் 2 பெரிய கேட்டகரிஸ், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய குரூப்ஸாகவும் பீரியட்ஸாகவும் பிரிக்கிறப்போ மற்றதெல்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக அரேஞ்ச் ஆகி கேட்டகரைஸ் ஆகி நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி நிறைய தகவல்கள் சேகரிக்கும் போது அது தானாகவே அதுக்குள்ளே ரூல்ஸு, அதுக்குள்ளே ஒரு ரெகுலேஷன், அதில் ஒரு பேட்டர்ன் இருக்கிறது, பேட்டர்ன் ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி அதுக்குள்ளே இணைந்து இயங்கிறதையும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கிராஸ் டொமைன் பேட்டர்ன் ரெகக்னேஷன், பல துறைகளுக்கிடையேயான வடிவ ஒற்றுமை, ஃபிசிக்ஸ், பயாலஜி, சைக்காலஜி, மேத்தமேட்டிக்ஸ் போன்ற பல துறைகளில் உள்ள அடிப்படை அமைப்புகள் ஒரே மாதிரி இருப்பதை மூளை கவனிக்க தொடங்கும். இதுதான் அனலாஜிக்கல் திங்கிங் அல்லது கிராஸ் டொமைன் மேப்பிங்னு சொல்லுவாங்க. விஸ்டம் என்பது வெறும் அதிக தகவல்கள் அல்ல, பல துறைகளில் பேட்டர்ன்களை ஒருங்கிணைத்து சரியான சூழலில் சரியான முடிவை எடுக்கும் திறன்.
இத ஒரு வரியில சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னு ஏஐ சொல்லுது. இன்ஃபர்மேஷன் பிகம்ஸ் நாலேட்ஜ் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். நாலேட்ஜ் பிகம்ஸ் விஸ்டம் த்ரூ கிராஸ் டொமைன் பேட்டர்ன் ரெகக்னிஷன். இது தமிழ்ல சொல்லியிருக்கு. புரிதலால் தகவல் நீண்ட கால நினைவாக மாறுது. இது புரியலைன்னா நம்ம எக்ஸாம் எழுதோன்னே மறந்துடுவோம். புரியுறதுன்னு எப்படி புரியும்னா, அது நிகழ்கால விஷயங்களோட நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களோட தொடர்பு படுத்துறப்போ அது புரிய ஆரம்பிக்குது. அப்போ அது லாங் டர்ம் மெமரிக்கு போகுது. நீண்ட கால நினைவில் பல துறைகளின் அறிவு ஒன்றோடு ஒன்று இணையும் போது மறைந்துள்ள பொதுவான வடிவங்கள் கிராஸ் டொமைன் பேட்டர்ன்ஸ் வெளிப்படுது. ஏற்கனவே அங்கே இருக்கு, அது வெளிப்படுது. அந்த ஒருங்கிணைந்த பார்வையே ஞானம். அந்த ஒருங்கிணைஞ்சு நமக்கு பார்க்க தெரியுது இன்டகிரேட்டட் பார்க்க தெரியுது தான் ஞானம்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் இதில் சேர்க்க விரும்புது. அது லாங் டர்ம் மெமரி இருந்தாலே விஸ்டம் தானே வருமானா வராது. அந்த லாங் டர்ம் மெமரியில் இருக்கிற விஷயத்த மறுபடியும் நம்ம எண்ணங்கள் மூலயமா அது வெளிவரும். நமக்கு வெளியில் ஒரு விஷயம் நடக்கிறப்ப பார்த்தோன்னா அதில் உள்ளே இருந்த அந்த விஷயங்கள் வந்து அந்த விஷயத்தோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கும். பழைய விஷயங்கன்றது நமக்கு புரியுது. அதை வந்து நம்ம சிந்தித்தல் எண்ணம் வருது, நம்ம சிந்திக்கிறோம். வெளியில் இருக்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்களை பயன்படுத்துகிறோம், நம்ம அறிவை பயன்படுத்துகிறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம், ஒரு சொல்யூஷனை நோக்கி ஒரு தீர்வை நோக்கி போகிறோன்றது நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். ப்ராப்ளம் வரப்போ கிராஸ் டொமைன் பேட்டர்ன் ரெகக்னேஷன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர்றப்போ உடனே இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நடக்காது. அங்கே உணர்வை தள்ளி வச்சுட்டு லாஜிக்காக யோசிக்க ஆரம்பித்து ரிஃப்ளெக்ஸாக அங்கே பிஹேவியர் காட்டாமல் நம்ம பொறுமையாக இருந்து யோசிச்சு செயல்படுறப்போ இதெல்லாம் நமக்கு வெளியே வந்து பயன்பட ஆரம்பிக்குது. அப்போ திரும்பி நடக்கிற பல விஷயங்களில் ரிஃப்ளெக்ஸ் கட் ஆகுறப்போ ஒரு அப்சர்வராக மாறுறப்போ இந்த விஷயம் நடக்குது. லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங், லாங் டர்ம் மெமரி. அந்த லாங் டர்ம் மெமரியிலேருந்து ரிஃப்ளெக்ஷனும் இன்டகிரேஷனும் வெளியில் திரும்பி வந்துகிட்டே இருக்கப்போ கிராஸ் டொமைன் பேட்டர்ன் ரெகக்னேஷனும் விஸ்டமும் நடக்குது. அதாவது இந்த ரிஃப்ளெக்ஷன் இன்டகிரேஷன்ன்றது ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ஹீலியம். அப்போ சன் ஃபார்ம் ஆகிடுமா? 2 ஹைட்ரஜன் இருந்தால் வேணா முடியாதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கான சூழலாக அது இருக்கணும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் சென்டிமீட்டருக்குள்ளே இத்தனை ஹைட்ரஜன் அந்த அளவுக்கு டென்சிட்டி இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வெறுமனே லாங் டர்ம் மெமரியில் விஷயங்களை போட்டு வச்சுட்டா நடக்குமானா நடக்காது. அவ்வளோ இன்டென்ஸாக அங்கே இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கணும், அவ்வளோ டீப்பாக நம்ம அது வெளிவரதுக்கான சூழலும் இருக்கணும். ஒரு ரிஃப்ளெக்ஸாக நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா அது வெளிவர வேண்டிய அவசியமே இல்லைன்னு புரியிறப்போ ரிஃப்ளெக்ஸ் எங்கே ஸ்டாப் ஆகுது, நம்ம சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம், டைம் லேக் கொடுக்குறோன்னும் போது தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுல இந்த விதிகள் எல்லாம் பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி எல்லாம் நம்ம மேல் மனசுக்கு வந்து கான்ஷியஸ் மைண்டு கூட சப்கான்ஷியஸ்லேருந்து கனெக்ட் ஆகிறப்ப தான் அந்த பாத்து வலுப்படுறப்ப தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு விஸ்டம் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். எல்லா விஷயமும் லாங் டர்ம் மெமரியில் இருக்கேன், ஆனால் நான் ரிஃப்ளெக்ஸாக செயல்படுவேன், உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவேன், சிந்திக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த ரிஃப்ளெக்ஷனும் இன்டிகிரேஷனும் லாங் டர்ம் மெமரியிலேருந்து திரும்பி வராததுனால அது அடியிலேயே மெமரியிலேயே இருக்கும். சப்கான்ஷியஸில் அது நடைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒரு அறிவாக மாறாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது விஸ்டம் ஆகணும்னா நமக்கு பொறுமைன்றது வேணும்னா நம்ம அப்சர்வராக அங்கே இருக்கிறப்போ தான் அது நடக்கும்ன்றதும் புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இந்த கருத்தை உங்களுக்கு இதுக்கு மேலேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும்னா இந்த வீடியோ போடுறதுக்கு கீழே இருக்க ஏஐ கூட உங்களோட கொஸ்டின்ஸ் இல்லை அதனோட கொஸ்டின்ஸை கண்டினியூ பண்ணி ட்ரை பண்ணுங்க. பயம், கோபம், பதட்டம் ஆகிய அதிகமாக இருந்தால் மூளை உடனடி தீர்வை மட்டுமே தேடும். அதை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சிந்திக்கும் திறனை ஆராயும் மனநிலையில் வளர்த்துக்கிறது மூலயமா நம்ம லாங் டர்ம் மெமரியில் இருக்க விஷயங்களை வெளிக்கொண்டு வர முடியும். சாதாரண வெளிக்கொண்டு வரது மட்டும் இல்லாமல் கிராஸ் டொமைன் நாலேஜாக அது உள்ளே கனெக்ட் ஆகி வெளிவரதையும் நம்ம பார்க்க முடியும். விஸ்டம்க்கு நம்ம போகணுன்றதுக்காக தான் நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கான பயிற்சிகள் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். நன்றி.